வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நண்பன் கஜேந்திரன் செல்வநாயகம். இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் தான். தெல்லிப்பளை பகுதியில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. மொத்தமாக 12 பிறப்பு காணி இருக்குது. அதில் உரிமையாளர் 2 பிறப்பு காணி மட்டும்தான் விற்க போகிறாங்க. ஏதோ அவசர பணத்தை தெரியாது. மொத்தமாக 12 இருக்குது. ஆனால் அவள் 2 பிறப்பு காணி மட்டும்தான் விற்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காணியை தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். அந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா தெல்லிப்பளை பீமன் காமம் பகுதியிலான் இருக்குது. அதாவது கேகேஎஸ் பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி ஒரு 800 மீட்டர் தூரத்திலான் இருக்குது. பீமன் காமம் பகுதி, தெல்லிப்பளை பீமன் காமம் பகுதியிலான் இருக்குது. வாங்க அந்த காணியை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் தெல்லிப்பளை சந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தெல்லிப்பளை சந்தையிலேருந்து யூனியன் காலேஜ் பக்கமாக போனோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த யூனியன் காலேஜ். இந்த யூனியன் காலேஜ் தாண்டின உடனே இடது கை பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் சைட் இருக்குது. அந்த பெட்ரோல் சைட்டுக்கு நேர முன்னுக்கு போகிற வீதியில் தான் இந்த காணி இருக்குது. இந்த முன்னுக்கு போகிற வீதியில் பிரதான வீதியிலேருந்து 800 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணி வரையான வீதியை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பாதை தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிற இந்த பாதை தான் அந்த லோட் 4க்குரிய பாதை. இந்த பாதையில் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனிப்பட்ட பாதை விட்டு கிடக்கு. இது வந்து பொதுவான பாதை. அதே போல் தனிப்பட்ட பாதை வந்து இந்த காணிக்குள்ளே பிரிச்சிருக்கிறாங்க அந்த லோட் 4க்குரிய பாதையை. இந்த பாதையை நல்ல அகலமான பாதை, ஒரு கேஎஸ் வாகனம் போகக்கூடிய பாதையாகத்தான் கிடக்கு. இந்த பாதையில் இப்படி நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த லோட் 4 இந்த 4வது துண்டு தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 பனை மரங்களுக்கிட்ட நிற்குது இந்த லோட் 4 காணிக்கு. காணியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீடு ஒன்று தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணிக்கு இருந்து இப்போ பக்கத்தில் வீடுகள் இருக்குது. வீடு கட்டுற தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். வீட்டில் இருக்க காட்டுங்க தீபன்.
இந்த காணியின் பின்புறமே வீடு இருக்குது. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடு கட்டுற தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே நேரம் கரண்ட் லைனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பின்னுக்கு வீதி போகுது, பின்பக்கத்தான் வீதியை பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா இந்த காணிக்குரிய வீதி இப்போ நாங்கள் வந்த வீதி தான். பின்பக்கம் இந்த இன்னொரு காணி இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு வீதி ஒன்று இருக்குது. இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை, வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. வேண்டவ தான் கிணறுகளை அடித்து கொள்ள வேணும். தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். எல்லைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எல்லைகள் வந்து இந்த தூண் போடப்பட்டிருக்குது. அப்படியே தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது. நாலு பக்கமுமே எல்லையிடப்பட்ட கல் போடப்பட்டிருக்குது. விற்பனைக்காக இருக்கிற இந்த 2 பரப்பு காணின்ற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக போய் காணியை பார்த்துட்டு உரிமையாளருடைய கதைச்சு கொள்ள முடியும். அடுத்ததாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவில் இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய கதைச்சு யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வீமன் காமம் பகுதியில் இருக்கிற இந்த 2 பரப்பு காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்பூடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா விளம்பர தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல் செலுத்தக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.